வணக்கம். டாக் ஜட்ஜ்ல இன்னைக்கு காதலர் தின சிறப்பிதழ். ஸோ காதலர் தினம் அப்படின்னா கொஞ்சம் இது வந்து நம்மளுக்கு வயசுக்கு ஏற்றதா அப்படின்னு யோசிக்க வேண்டியிருக்கும். ஆனாலும் வந்துட்டு நம்மளும் வயசுக்கு வந்தவங்க தான் அப்படிங்கிறதால அதை பத்தி பேசணும்னு ரொம்ப நாள் ஆசை. பட் இதுல வந்து கொஞ்சம் நம்ம டெக்னிக்கலா இப்ப நகர போறோம். காதலர்கள் இன்றைய சூழ்நிலையில் ஏஐ இருக்கும் சூழ்நிலையில் எப்படியெல்லாம் காதலிக்கிறாங்க, காதல் இன்றைய நிலவரப்படி நம்ம எப்படி மனசும் ஒத்துதானா, இல்ல ஏஐ இருந்தா போதுமா, இல்ல டெக்னாலஜி உள்ள காதல் எப்படி இருக்கு அப்படின்னு தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ அதே மாதிரி இதுல வந்து கொஞ்சம் 18+ வகையரா. ஸோ அதனால சின்ன பசங்களா இருந்தீங்கன்னா பார்க்காதீங்க, சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு போய் யாராச்சும் போகோ சேனல் பாருங்க. இப்போ வந்து காதலர் தினத்துல ஏஐ எப்படிலாம் யூஸ் பண்ணுது அப்படிங்கறத பத்தி பேசுறதுக்கு நானும் பாலவும் பேச போறோம். வருக டாக் ஜட்ஜ் காதலர் தின சிறப்பிதழ். வாங்க பாலாஜி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் தினேஷ். சுவாரஸ்யமான டாபிக். நான் பார்த்ததுல முக்கியமான புள்ளி விவரம், 3 தம்பதியர்ல ஒருத்தர் வந்துட்டு லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க. அதாவது அவங்க 2 பேரும் சேர்ந்து இல்லைங்கிறது. ஸோ இந்த மாதிரி புள்ளி விவரம்லாம் பார்க்கும்போது ஓரளவு அதிர்ச்சியா இருக்கு. தம்பதியரா இருக்காங்க, அவங்க பார்த்துக்கிறதே இல்லை, பழகிறதே இல்லைங்கிற போது எப்படி உறவு வச்சுக்கிறாங்கிற கேள்வியோட இந்த பகுதியை துவக்கலாம். நம்ம பல்வேறு படங்கள் வேற பார்த்திருப்போம். நீங்க சொல்லுங்க, உங்களோட பார்வையில என்ன மாதிரி அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் இருக்கு, எப்படி ஏஐ வந்துட்டு இந்த டெக்னாலஜி இந்த தொழில்நுட்பத்துல உதவுது? கண்டிப்பா. சோ நீங்க வந்து சொன்னது 3ல் ஒருத்தர் வந்து பெரும்பாலும் நகரங்கள்ல இருக்கிறவங்க, வேலைக்கு போறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஸ் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியும். அதுவும் சில சமயம் வந்துட்டு 2 பேரும் வெளிநாட்டுல இருக்காங்க. இப்ப நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து வளைகுடா நாடுகள்ல ஒர்க் பண்றவங்க எல்லாம் வந்து தனிமையை போயிட்டு அப்புறம் 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் வர்றாங்க, ஊருக்கே திரும்பி வராங்க. இங்கேயும் பாத்தீங்கன்னா இந்தியாலையும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஹஸ்பண்ட் உரத்துலயும் மனைவி உரத்துல ஒர்க் பண்றதெல்லாம் இப்ப சகஜமா போச்சு. ஸோ 3ல் ஒரு விழுக்காடு அப்படிங்கிறது வந்து வேலை செய்யும் ஆட்கள், அதுவும் வந்து கொஞ்சம் ஹைடெக்ல ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். கிராமத்துல இன்னும் லக்கிலி இந்தியாவில கிராமத்துல எல்லாம் இந்த அளவுக்கு வரல அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து எவ்வளவு பெரிய இண்டஸ்ட்ரி ஆயிடுச்சுன்னா, இதோட முக்கியமான விஷயம் அடுத்த கட்டமா என்ன பார்க்கணும்னா, இந்த உறவு முறைகள் வந்து தூரமானதுனால அவங்க இந்த உறவுக்காக என்ன யூஸ் பண்றாங்கன்னா டெக்னாலஜி யூஸ் பண்றாங்க. ஸோ சாதாரண இன்னைக்கு வந்து இந்த டெக்னாலஜி, அதாவது செக்ஸ் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லலாம், இல்ல செக்ஸ் டாய்ஸ் இல்ல செக்ஸ் ரிலேட்டட் டெக்னாலஜின்னு பாத்தீங்கன்னா அது ஒரு $50 பில்லியன் மதிப்புள்ள ஒரு சந்தையா மாறி இருக்கு. ஸோ இந்த சந்தை மாறுதலும் இந்த விலகில் போகிறதையும் ஒன்னா சேர்ந்துதான் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எப்படி வந்து உறவு முறையில வந்துட்டு நீங்க இப்ப இந்த அந்யோன்யம் இல்லாம இருக்குதோ, இல்ல நெருக்கம் இல்லாம இருக்குதோ, நீங்க தூரமா இருக்க வேண்டிய சமயத்துல அதற்கான திங்ஸ் எல்லாம் வாங்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ என்னென்னலாம் வாங்குறாங்க, என்னென்ன இண்டஸ்ட்ரி எல்லாம் இருக்கு அப்படின்னு நம்ம கொஞ்சம் கொஞ்சமா பார்க்கலாம். ஸோ 2வது வந்துட்டு எங்கெல்லாம் வந்து டெக்னாலஜி யூஸ் பண்றாங்கன்னா, முன்ன வந்து நம்ம வந்து ஏதோ ஒரு கவிதை எழுதி கொடு அப்படின்னு கேட்போம், லெட்டர் எழுதி கொடுத்து ஒரு நண்பன் இருப்பாரு. ஸோ இப்ப நீங்க பாத்தீங்கன்னா சூர்யாவுக்கு வந்து நம்ம சந்தானம் வந்து லவ் லெட்டர் எழுதி கொடுக்கறது, இல்ல உதயநிதி ஸ்டாலினுக்கு சந்தானம் லவ் லெட்டர் எழுதி கொடுக்குறது நம்ம பார்த்திருக்கோம். இப்போ வந்து அந்த உதவியாளர் வேலையை வந்து ஏஏ பார்த்துருது. ஸோ இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, ஒரு ஆராய்ச்சி ஹிஞ்ச் அப்படின்னு ஒரு நிறுவனம் வந்து ஆராய்ச்சி பண்ணிருக்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, போன வருஷத்தை விட இந்த வருஷம் 333%, அது எப்படி 333 வந்துச்சுன்னு தெரியல, ஆனா 333% ஆட்கள் வந்து அதிகமா ஏஐ கிட்ட வந்துட்டு நான் எப்படி ஹிஞ்ச் பண்றது, எப்படி வந்து இன்னொருத்தர்கிட்ட ப்ரொபோஸ் பண்றது, ஏஐ கிட்ட உதவி நாடி இருக்காங்க. ஸோ ஏஐ மாதிரி சாட் பாட்ஸ் கிட்ட, சாட் ஜிபிடி கிட்ட வந்துட்டு எல்லாரும் வந்துட்டு என்னோட தின செயல்கள் எப்படி செய்து முடிக்கும், அதை ஆட்டோமேட் பண்ணுங்க அப்படின்னு கேட்கறவங்க எவ்வளவு விகிதாச்சாரம் இருக்காங்களோ அதே அளவு விகிதாச்சாரம் இருக்கிறது என்னோட செக்ஸ் லைஃப் எப்படி என்ஹான்ஸ் பண்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதனாலதான் வந்து என்ன சொல்றேன்னா, இந்த செக்ஸ் லைஃப்கான இந்த எக்கானமியும் வளர்ந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது 2 விதமா இது வந்து நம்ம பாத்தீங்கன்னா செக்ஸ் சாட் அப்படின்ற இதில் போறோம், நான் வந்து அதுக்கான உதவி கேட்கறேன் அப்படின்னு. ஸோ இதுக்கு அடுத்து என்ன பாத்தீங்கன்னா இந்த செக்ஸ் டால்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது செக்ஸ் சம்பந்தமான அது குறித்த வந்து பொருட்கள் என்னென்ன வாங்கணும்னு சொல்லி, அது சைனா அதுல வழக்கம் போல அவங்களும் அதுல தான் அதிகமா இருக்காங்க. முன்ன வந்து இது பலூன் பொம்மை மாதிரி இருந்தது, இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப ரியலிஸ்டிக்கான ஆண் பெண் உருவங்களையே செய்து விற்கிறாங்க. இப்ப இதுல ஹெரோன்னு ஒரு படம் வந்திருக்கு, எக்ஸ் மெஷினான்னு ஒரு படம் வந்திருக்கு. எல்லாம் விட்டுட்டு நம்ம தலைவர் ரஜினிகாந்தே வந்துட்டு இந்திரா படத்துல வந்துட்டு அவர் கொஞ்சம் வித்தியாசமா, அவர் இந்திரா வந்து ஹியூமன் லவ் பண்றாரு. சோ அதுவும் நடக்குமோ அப்படின்னு ஒரு சாத்தியக்கூறு. சோ அதை பத்தியும் கொஞ்சம் பேசலாம். சோ ஆனா இதுல எல்லாத்தையும் எவ்வளவு சதவீதம் உண்மை இருக்கு அப்படிங்கறதான் நம்ம பேச போறோம். பட் நீங்க வந்து இந்த சைனா இந்த டால்ஸ் தயாரிக்கிறத பத்தி கொஞ்சம் பாத்துட்டு வந்தீங்க. அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இது என்ன இந்த செக்ஸ் டால்ஸ் அப்படின்றாங்க? டெஃபினட்டா. முக்கியமா நீங்க சொன்னதுல சொல்லிட்டு அங்க போலாம். ஹிஞ்ச் அந்த மாதிரி ஆப்ஸ் பத்தி நீங்க சொன்னீங்க. அதுல 2 விஷயம் எனக்கு முக்கியமா பட்டது. முதல் விஷயம் வந்துட்டு என்ன சொல்றாங்க,
இந்த மாதிரி டிண்டர், பாரத் மேட்ரிமோனி எங்க வந்தாலும் அந்த ப்ரொஃபைலை மேம்படுத்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதிகமா மக்கள், ஜென்சியா இருக்கட்டும், அல்ஃபாவா இருக்கட்டும், ஜென் அல்ஃபாவா இருக்கட்டும், பேபி பூமர்ஸா இருக்கட்டும், அவங்க யூஸ் பண்றாங்களாம். ஏன்னா அங்க இருக்கிறது அவங்களோட ரியல் முகத்தை காமிச்சா யாருமே ஸ்வைப் பண்ண மாட்டேங்கிறாங்க ஒழுங்கா, லெப்டோ ரைட்டோ. அதனால அவங்க வந்துட்டு அதுக்காக அவங்கள ஒரு கதாபாத்திரமா உருவாக்க, அவங்களோட புகைப்படத்தை மேம்படுத்த, அவங்கள பத்தின ஒரு கதைய உண்டாக்க, அவங்களோட பிகாஸ் அவங்க ஒரு 500 கேள்வி கேட்கறாங்க. அந்த கேள்விகளுக்கான விடைகளை வந்துட்டு அவங்க எப்படி செதுக்குறாங்கிறதுக்கு ஒரு பயன்பாடா சொல்லியிருந்தாங்க. ரெண்டாவது முக்கியமா நான் பார்த்ததுங்கிறது இந்த ஸ்டடி, ஸ்டான்ஃபோர்ட்லயோ ஹார்வர்ட்லயோ ஒரு ஆப் ஒண்ணு ஓடிட்டு இருக்கு. அவங்க வந்துட்டு கிட்டத்தட்ட நம்ம இந்த மேரேஜ் மாதிரி ஆக்கிட்டாங்க, அரேஞ்ச் மேரேஜ் மாதிரி ஆக்கிட்டாங்க. அவங்க வந்து என்ன சொல்றாங்க, ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொல்லணும், டேய் இவ தாண்டா உனக்குன்னு 2 பேர் சொன்னா அவங்க 2 பேரையும் அது கோத்து விட்டுரும். இது நம்ம ஊர்ல பக்கத்து வீட்டுக்காரங்க, எதிர்த்த வீட்டுக்காரங்க, இவங்க ஒரு பொண்ணு இருக்காங்க, அவங்க உங்களுக்கு சரிப்படுவாங்கன்னு சொல்ற மாதிரியே இப்போ திரும்ப இந்த மேரேஜ் போறது, அரேஞ்ச் மேரேஜ் போறது, இது வந்துட்டு ஃபேஸ்புக் ஆரம்பிச்ச மாதிரி ஒவ்வொரு யூனிவர்சிட்டியா போக ஆரம்பிச்சிருக்கு. கிட்டத்தட்ட 5000 பேர்களை இது சேர்த்து வச்சிருக்கு அப்படிங்கிற தகவல் வந்துட்டு போன வாரம் வந்தது. இது ரெண்டும் முக்கியமா எனக்கு பட்டது காதலர் தினத்தை ஒட்டி. இப்போ அந்த செக்ஸ் டால்ஸுக்குள்ள போயிடலாம் டக்குன்னு. ரொம்ப சுருக்கமா சொல்லணும்னா, எப்போ வேணுமோ, எங்க வேணுமோ, எப்படி வேணுமோ உறவு வச்சுக்க இந்த செக்ஸ் டாய்ஸ் வந்துட்டு உதவுது. சைனால இத வந்துட்டு ரொம்ப காலமா தயாரிச்சுட்டு இருக்காங்க. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 10 வருடங்களுக்கு மேல அவங்க இதுல அனுபவம் பெற்று இருக்காங்க. அவங்க வந்துட்டு எப்படி சொல்றாங்க, ஒவ்வொரு பொம்மையையும் நாங்க உன்னிப்பா உங்களுக்கு எப்படி வேணும், உங்களுக்கு என்ன மாதிரி உடல் அமைப்பு வேணும், உங்களுக்கு என்ன மாதிரி ரசனை இருக்கு, உங்களோட முகம் எப்படி இருக்கணும், அந்த மாதிரி அவங்க சொல்லி 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 அவங்க வந்துட்டு அந்த சிலிகான்ல அந்த வடிவமைப்பை உருவாக்குறாங்க. ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி, இல்ல உங்களுக்கு என்ன மாதிரி பொம்மை வேணுமோ அந்த பொம்மை வந்துட்டு பேசும், பழகும். அதாவது உங்களோட ஒரு கிட்டத்தட்ட சரி சமமா உங்களோட ஒரு உயிருள்ளவர் மாதிரியே நடந்துக்கும். இப்போ வந்துட்டு அவங்களுக்கு இருக்கிற சிக்கல், அவங்க சொல்றதெல்லாம் பார்த்தா ரொம்ப வினோதமா இருக்கு. கண் இமைக்க முடியல, அதுக்கப்புறமா கை பாஷைகள், இந்த மாதிரி செய்கைகள்லாம் சில பேர் சொல்றாங்க, அதெல்லாம் பண்ண முடியலங்கிறதா அவங்களோட ஆமா. ஆனா அவங்க சொல்ற மற்றதெல்லாம் எங்களுக்கு சிக்கலே இல்லை. அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான என்ன மாதிரி இது இருக்கோ, விருப்பம் இருக்கோ, எல்லா விருப்பத்தையும் இந்த டாய் செய்யுது. அதாவது சில பேருக்கு பிடிஎஸ்எம் பிடிக்கும், அதாவது நம்ம 50 Shades of Grey மாதிரி படங்கள்லாம் பார்த்திருப்பீங்க, அதுல வர மாதிரி விஷயங்கள் பிடிக்கிறவங்க, எதிர்சாராருக்கு பிடிக்கலன்னா விவாகரத்தா இல்லலாம். ஆனா இங்க உங்களுக்கு அந்த சிக்கலே இல்லை. அவங்க என்னதான் கழுத்தை பிடிச்சு நெருக்கினா கூட அந்த பொம்மை கதற போறது இல்லை, போலீஸை கூப்பிட போறது இல்லை, இல்ல அவங்கள விட்டுட்டும் போறது இல்லை. சோ இது வந்துட்டு அவங்க வந்து என்ன சொல்றாங்க, சைனால இதை பத்தி நாங்க ஓப்பனா பேசுறோம், வெளிப்படையா அவங்க வந்துட்டு இது வந்து ஒரு 10 பில்லியன் மார்க்கெட்டு, ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு, வெப்சைட் வச்சிருக்கோம், நீங்க ஆர்டர் பண்ணுங்க, சேஞ்ச் பண்ணிக்கலாம், சப்ஸ்கிரிப்ஷன் பேசிஸ்ல நீங்க மாசம் மாத்திக்கலாம், புதிய பொம்மைகளை நீங்க வாங்கி நீங்க பல்வேறு விதமான பொம்மைகளை நீங்க வீட்டுல வச்சுக்கலாம் அப்படிங்கிறாங்க. கேட்க இது நிஜமா அப்படிங்கிற மாதிரி, சயின்ஸ் பிக்ஷனாங்கிற மாதிரி இருக்கு. ஆனா பிபிசில வந்த செய்தி இது. கண்டிப்பா. இதுல வந்து எனக்கு இது அப்பதான் ஞாபகம் வருது, ஒரு வாட்டி நான் இந்த அமெரிக்கா வந்த புதுசுல சுமார் 25-26 வருஷத்துக்கு முன்னாடி இங்க வந்தப்போ வந்துட்டு இது மாதிரிதான் வந்துட்டு ஒரு நியூ ஜெர்சில எங்கேயோ ட்ரை பண்றப்போ என் ஃப்ரெண்ட் ஒரு பெரிய கடை, ஒரு மால் மாதிரி ஒரு பெரிய கடையை காமிச்சாரு. ஸோ அங்க வந்து இப்ப கூட்டமா வந்துட்டு இருந்தாங்க, இங்கதான் செக்ஸ் டாய்ஸ் விற்பாங்கன்னு எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. அதாவது ஒரு செக்ஸ் டாய்ஸ்க்கு இவ்வளவு பெரிய மால் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. நிஜமாவே அந்த மால்குள்ள பாத்தீங்கன்னா எல்லா விதமான இருந்துச்சு. பட் நம்ம அதுக்குள்ள போறது முன்னால இந்த விஷயத்துல வந்து கொஞ்சம் ஏன் மக்கள் வந்து இதை யூஸ் பண்றாங்க அப்படிங்கறத பார்க்கலாம். ஒண்ணு வந்து நீங்க சொன்னது வந்து உண்மையான விஷயம். வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியல் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கல்யாணம் பண்ணவங்க வந்து அவங்க வந்து டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க அப்படின்றாங்க. இப்ப இன்னொன்னு வந்து இதை அதிகமா யூஸ் பண்றது பாத்தீங்கன்னா ஜென்சி ஆட்கள் அப்படின்றாங்க. சோ ஜென்சி வந்து 34-35%, சாரி 75-80% ஜென்சிகளுக்கு
ஈதர் ஏஐ டூல்ஸ் கிட்ட செக்ஸ் ரிலேஷன்ஷிப் பண்றாங்க, இல்ல செக்ஸ்டிங் அப்படின்னு சொல்லக்கூடிய செக்ஸ் சம்பந்தமான உரையாடல்கள், அது கூட உண்மையானே அது ஏஐ ஏஜென்ட்டை வந்து ஒரு உண்மையான பெண்ணா நினைத்து இல்ல ஆணா நினைச்சிட்டு அவங்க கூட உரையாடிட்டு இருக்காங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. பட் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது மேபி இது வந்து கொஞ்சம் ரொம்ப ஹைலி சப்ஜெக்டிவா இருக்கலாம். ஏன்னா நிறைய என்ன பண்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து விகிதாச்சாரம் நிறைய இடத்துல ஆண் பெண் விகிதாச்சாரம் குறைஞ்சிருச்சு அப்படின்னு. சைனா வந்து கவர்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா, தே ஆர் ப்ரொமோட்டிங் தி செக்ஸ் டாய் இண்டஸ்ட்ரி. எதுக்குன்னா, ஆணுக்கும் பெண்ணுக்குமான அந்த விகிதாச்சாரம் கம்மியா இருக்கிறதுனால இது ஒரு சேஃபான வே அப்படிங்கிற மாதிரி அவங்க ப்ரொமோட் பண்றாங்கன்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஜப்பான் மாதிரி இடத்துல என்ன பண்றாங்கன்னா, நம்ம இது ஒரு வரைக்கும் முன்னால பார்த்திருக்கோம், ஜப்பான்ல வந்து பெண்களே வந்துட்டு ப்ராஸ்டிடியூஷன் வந்து பெரிய விஷயம் இல்லை. அதாவது தன்னோட கணவர் வந்துட்டு வேற ஒரு பெண்ணு கூட வந்துட்டு உடலுறவு வச்சுட்டாலும் பிரச்சனை இல்லை, என்ன வந்து அவர் தொல்லை பண்ணாம இருந்தா போதும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட சில ரிசர்ச் பேப்பர்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. சோ அது ஒரு பக்கம் இருக்க, இன்னைக்கு இருக்க இளைய தமிழ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா போயிருச்சு. இப்ப நீங்க வந்து இது நிறைய வாட்டி இப்ப நம்ம சாதாரண நீயா நானால இருந்து சாதாரண இந்த இன்டர்நெட்ல வரக்கூடிய இதுல ஆய்வுகள் எல்லாம் பாக்குறோம், இல்ல அதுல எல்லாம் பேச்சுவார்த்தைகள் எல்லாம் பாக்குறப்போ பெண்களுக்கு வந்து ஆண்கள் கிட்ட இருந்து வரக்கூடிய எதிர்பார்ப்புகள் அதிகமாயிருச்சு. அதே மாதிரி ஒரு ஆணுக்கு வந்து பெண்கள் கிட்ட இருந்து வரக்கூடிய எதிர்பார்ப்பு அதிகமாயிருச்சு. சோ அதனால அவங்க வந்து ஒரு சைபர் வேர்ல்ட்லயே வாழ்றாங்க. ஒரு அன்சாட்டிஸ்ஃபையபிள் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு கணவரா வர வேண்டியது என்னோட பாய் ஃப்ரெண்ட் வந்து இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்னு பெண்களுக்கு விரும்புறாங்க. அதே மாதிரி ஒரு ஆணும் வந்துட்டு எனக்கு மனைவியாக வரக்கூடிய கேர்ள் ஃப்ரெண்டா வரக்கூடிய இதெல்லாம் இந்த கேப்பாசிட்டி எல்லாம் இருக்கணும் அப்படின்னு வரக்கூடிய. சோ இதோட நீஷியா தான் நீங்க பார்க்கலாம். இப்ப எப்படி மேக்கப் இண்டஸ்ட்ரி தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா, முன்னெல்லாம் வந்து 100 ரூபா கொடுத்தா மேக்கப் போட்டு வந்துடலாம். இன்னைக்கு வந்து ஒரு மேக்கப் ஸ்டார்டிங் கிட்ட 2500 ஆகுது. ஒரு சாதாரண மெடிக்கேர் பிடிக்கோர் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப வந்து ஃபுல் பிளெஜ் மேக்கப் வந்து கல்யாணத்துக்கு 10,000 ரூபாய் செலவு பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப இன்னைக்கு வந்து நம்ம ஒரு ட்ரிப்புக்கு போறதுனா கூட மேக்கப் சாமானே ஒரு $1000 போகுது. சோ அது ஒரு விஷயம். அதுக்கு அடுத்தது வந்துதான் இந்த செக்ஸ் டாய்ஸ் சார்ந்து போறது, இந்த இது போறதுன்னு சொல்லிட்டு. சோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதெல்லாம் உங்களோட கருத்து என்ன? உண்மையிலேயே இந்த விகிதாச்சாரங்கள் எது இந்த இண்டஸ்ட்ரியை தொடக்கி வச்சிருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்ல எது அதுக்கு உந்து சக்தியா இருக்குன்னு நினைக்கிறீங்க? நல்ல கேள்வி. எனக்கு எதிர்பார்ப்புகள்ங்கிறதுக்குள்ள நான் இதை விட நானு பாக்குறது வந்துட்டு, நான் பார்த்த பேப்பர்ஸ் இல்ல நான் படிச்ச தகவல்கள்லாம் என்ன சொல்லிச்சுன்னா, ஜென்சி வந்துட்டு தனிமையை விரும்புறாங்க. அவங்க வந்துட்டு நிச்சயமா குழந்தைகளை விரும்புறது இல்ல. குழந்தை பெற்று வளர்த்து அதுக்கு பதிலா நாயை பூனைய வச்சுக்கிறோம். சரி பரவாயில்ல, ஒரு துணை வச்சுப்போம். ஆனா அந்த துணை வந்துட்டு நம்ம சொல் பேச்சு கேட்கிறவரா இருந்தா சிறப்பா இருக்குங்கிறது தான் அவங்களோட ஒரு எண்ணமா இருக்குங்கிறது ஒரு தரவா இருக்கு. வழக்கம் போல தரவுகள்ங்கிறது நம்ம செலக்டிவா எடுக்கிறாங்களா, எப்படி அந்த பயஸ் எங்க வந்தது அந்த சர்வேல இல்ல அந்த டேட்டா பாயிண்ட்லங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணோம். பட் ஐடியா இஸ் த திங்கிங் ஹியர் இஸ் தட் ஸ்மார்ட் ஹோம்ஸ் இருக்கு. ஸ்மார்ட் ஹோம்ஸ் மீன்ஸ் அதாவது நம்ம மூடுக்கு தகுந்தபடி லைட்டை மாத்திரம், இங்க வந்தா ஷவர் ஆன் ஆகுது, நம்மளுக்கு தகுந்தபடி என்ன டெம்பரேச்சர்ல நம்ம குளிக்கணுமோ, சாப்பாடு எப்படி வேணுமோ எல்லாமே உங்களுக்கு ஸ்மார்ட் ஹோம்ஸ் தயாராகிற மாதிரி எல்லா வேலையும் பண்ணும்போது ஏன் நம்மளோட பாலியல் இச்சைகளுக்கும் தொழில்நுட்பமே நம்ம ஏன் போகக்கூடாது? தொழில்நுட்பத்தின் வழியா நமக்கு என்ன டேஸ்ட், நமக்கு என்ன பிடிக்குங்கிறது அதுக்கிட்ட சொல்லிட்டா அதுக்கு ஏத்தபடி அது வந்து நம்மளுக்கு செஞ்சு கொடுத்துட போறது அப்படிங்கிற மாதிரிதான் நான் இதை பார்த்தேன். தனிமை விரும்பிகள் முதல்ல. ரெண்டாவது, இது வந்துட்டு ஒரு இன்டெலிஜென்ட் ஏஐ உதவியோட நம்ம உறவு வச்சுக்கிறோம். கண்டிப்பா. இது நீங்க சொல்ற படம் வந்து சில வருடங்கள் நம்ம எழுத்தாளர் சுஜாதா சொன்னது ஞாபகம். அப்ப வந்து ஒரு வாட்டி அவரோட கேள்வி பதில வந்து கேட்டிருந்தாங்க, காதலை பத்தி சொல்லுங்க அப்படின்னா, காதல் அப்படின்லாம் ஒண்ணும் இல்ல, அது வந்து சாதாரண ஹார்மோன்களோட மாற்றங்கள் தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு ஓரளவுக்கு பயங்கரமா எதிர்ப்பு வந்துச்சு. ஐயோ காதல் எவ்வளவு புனிதமானது, அது வந்து ஹியூமனிட்டியே காத்து செல்றது காதல் அப்படின்னு சொன்னாரு. பட் அப்ப வந்து அதுக்கு எதிர்ப்பு வந்தாலும் இப்போ இந்த நடைமுறையில நடக்கிற இந்த விஷயங்கள்லாம் பாக்குறப்ப வந்து அவர் சொல்றது உண்மைதானா? அந்த நேரம் ஹார்மோன் கொந்தளிப்பை வந்து அது கட்டுப்படுத்துறதுக்காக உங்களுக்கு ஒரு ஏதாச்சும் ஒரு விஷயம் தேவைப்படுது. அது ஒரு டாலா இருந்தா என்ன, ஒரு பொம்மையா இருந்தா என்ன அப்படிங்கறது அதுல முக்கியமான விஷயம் அப்படின்னு நினைக்கிறேன். சோ அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் மக்கள். பட் இதுல நம்ம அடுத்தது வந்து நீங்க பாத்தீங்கன்னா, இது வந்து
பொதுவா நான் சொன்ன மாதிரி சைனால வந்துட்டு நிறைய டாய்ஸ் எல்லாம் உற்பத்தி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. எக்ஸ் டால் அப்படின்றாங்க, WM டால் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இதுல எனக்கு ஷாக்கிங்கா இருந்தது, நீங்க தான் சொல்லி எனக்கு தெரிஞ்சு அப்படி பாத்தீங்கன்னா இந்தியாலயும் வந்து மை மியூஸ் அப்படின்னு சொல்றாங்க, அப்புறம் இந்த சாங்கியா ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சோ இவங்க எல்லாம் கூட இந்த செக்ஸ் டாய்லயோ இந்த செக்ஸ் டெக் அப்படின்னு சொல்றாங்க. இதை வந்து முதல் வந்து பான் டெக் அப்படின்னு சொல்லிட்டு செக்ஸ் டெக் அப்படின்னு சொல்றாங்க. சோ அவங்களும் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இந்த ஏஐ ஏஜென்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து செக்ஸ் பாட்ஸும் உருவாக்குறாங்க. அதாவது பேசுறதுக்காக கூட இது மாதிரி நீங்க என்ன சொன்னாலும் கேட்கறதுக்காக அந்த செக்ஸ்டிங்லயும் சில பேர் இருக்காங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. சோ இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. உங்களுக்கு நீங்க பார்த்த வரைக்கும் வந்துட்டு இது வந்து இப்படி ஒரு உற்பத்தி அப்படின்னு பார்க்க முடியும், ஆனா கலாச்சார மாற்றமும் பார்க்க முடியும் இல்லையா? ஏன்னா ஒரு காலத்துல வந்துட்டு வீட்டுக்குள்ள வச்சு பார்க்க இருக்க வேண்டியது அது ஒரு விற்பனை பொருளா வந்திருக்கிறதே ஒரு பெரிய விஷயம். ஆனா அது வந்து ஒரு $50 மில்லியன் $50 பில்லியன் இண்டஸ்ட்ரியா வளர்ந்திருக்கிறது பெரிய விஷயம். ஆனா அதுல நீங்க பாத்தீங்கன்னா கன்சர்வேட்டிவ்னு நான் நினைக்கக்கூடிய இந்தியாவும் சைனாவும் தான் முன்னேறியில இருக்கு. அது இன்னொரு ஐரானிக்கல் ஃபேக்ட் அப்படின்னு நினைக்கிறேன். இதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? டெஃபினட்டா இது நம்ம ஹிஸ்டரியில இருந்து நம்ம கொஞ்சமா போலாம். பிகாஸ் நீங்க சொன்ன மாதிரி எப்படி அந்த செக்ஸ் பாட்ஸ் எங்க இருந்து வருது, அதாவது நம்ம ChatGPT மூமெண்ட் தெரியும் 2022. ஆனா அதுக்கு முன்னாடியே ஹெரெல்லாம் வந்து இது ஒரு பாசிபிலிட்டிங்கிறத அவங்க உருவாக்கிட்டாங்க. ஆனா அது நடைமுறை சாத்தியமா இல்ல. அதை நடைமுறைப்படுத்தினவங்க நிறைய நிறுவனங்கள் இருக்காங்க. நீங்க தகவல் பூர்வமா சொல்லுங்க. நான் ஞாபகம் இருக்கிற மட்டும் 2 நிறுவனங்கள் உடனடியா ஞாபகம் வருது. ரெப்ளிகா, கேரக்டர் ஏஐ, அவங்க ஞாபகம் வராங்க. அவங்க வந்து என்ன பண்ணாங்க, உங்களோட இறந்த மனைவி அல்லது அந்த மாதிரிதான் ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறமா யார வேணா நீங்க போட்டுக்கோங்க, எப்படி வேணுமோ நீங்க போட்டுக்கோங்க, நான் கண்டுக்க மாட்டேன். அது நடிகையா இருக்கலாம், உங்களோட பால்யகால தோழியா இருக்கலாம், தோழரா இருக்கலாம், எதுவோ வேணா இருக்கலாம், நான் கண்டுக்க மாட்டேங்கிற மாதிரி அவங்க டோட்டலா திறந்து விட்டு இருந்தாங்க. அது வந்துட்டு பல்வேறு ஆபத்துகளை வழக்கம் போல உண்டு பண்ணிச்சு. அதுக்குள்ள நம்ம தனியா போலாம். ஆனா இந்த சாத்தியக்கூறுகள்னால ஒரு 5-6 பெரிய செய்திகள்ல கார்டியன், நம்ம இந்த நியூயார்க் டைம்ஸ் போன்ற இதழ்கள் உட்பட எல்லாம் என்ன மாதிரி கவரேஜ் கொடுத்தாங்கன்னா, அமெரிக்காவோட பல பகுதிகளில் இருக்கிறவங்க விவாகரத்து பண்ணிட்டு இவங்களோட கல்யாணம் பண்ணிட்டாங்க. அது ஒரு தரப்பு. 2வது பாதிப்புன்னு நான் பார்த்தது, இந்தியாவில இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப பரவலா தெரிஞ்ச அந்த டீப் ஃபேக்ஸ். அதாவது நான் சொன்ன மாதிரி யார வேணா போட்டுக்கங்கிற போது அதுல வந்துட்டு ஒரு தார்மீக நியாயமோ ஒரு இதுவோ அறம் சார்ந்த ஒரு விழுமியங்கள் சட்டத்தையே மீறுற மாதிரி பயன்படுத்தக்கூடிய சில விஷயங்களை பண்ணி அதை பொது வெளியில விட்டாங்க. இது 2மே ஆபத்தா இருந்ததுனால அவங்க வந்து கொஞ்சம் கண்ட்ரோல்டா கொண்டு வந்தாங்க. ஆனா அதனால இந்த நிறுவனங்கள், முக்கியமா ரெப்ளிகாவும் கேரக்டரையும் நஷ்டத்தை சம்பாதிக்க ஆரம்பிச்சது. இது வந்துட்டு ஒரு $50 பில்லியன் இண்டஸ்ட்ரி இல்லைங்களா? 50 பில்லியன் நல்ல பெரிய அமௌண்ட். சோ நிஜமான இண்டஸ்ட்ரி. அது அடிவாங்க ஆரம்பிச்ச உடனே அவங்க என்ன சொன்னாங்க, உங்களுக்கு பழைய மாடல் நாங்க தரோம், ஆனா நீங்களே, அதாவது நாங்க இத எங்களுக்கு தெரியாது நீங்க என்ன பண்றீங்கன்னு, அதாவது கிட்டத்தட்ட டெலிகிராம் மாடல். அடியில வந்துட்டு நீங்க என்ன பண்றீங்க, சிக்னல்ல நீங்க என்ன பண்றீங்கிறது சிக்னலுக்கு தெரியாது. உரிமையாளரே பொறுப்புங்கிற ஒரு இந்த இதுக்கு வந்தாங்க. இது வந்து நம்ம இருண்ட பக்கத்துக்குள்ள போயிட்டோம். இப்போ வந்துட்டு நம்ம அந்த செக்யூரிட்டி இஷ்யூஸுக்குள்ள நம்ம போயிட்டோம். சோ அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்னெல்லாம் பிரச்சனைகள் வருது, என்னெல்லாம் எவ்வளவு தூரம் ஒரு அரசுங்கிறது இத வந்துட்டு சட்டம் இயற்றியோ தன்னோட குடிமகன்களை காப்பாற்ற முடியும்? கண்டிப்பா. இது ஏஐல வந்து நம்ம ஏஐ அப்படின்னு இப்ப ஏஐ பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். பட் இதுக்கு முன்னாலே பார்த்தா டெக்னாலஜின்னு பாத்தீங்கன்னா இந்த அண்டர் கிரவுண்ட் ஆஃப் டெக்னாலஜி அப்படின்னு ஒன்று இருக்கு. ஸோ அது இப்போ வந்து அண்டர் கிரவுண்ட் ஆஃப் ஏஐ அப்படி வைல்ட் வெஸ்ட் ஆஃப் ஏஐ அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இதுல என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஏஐ ஜெயில் பிரேக் பண்ண முடியும். ஏன்னா நீங்க வந்து இந்த ஏஐல வந்துட்டு நிறைய கார்டல்ஸ் வச்சிருப்பாங்க. இந்த கேள்விதான் கேட்கணும், அந்தந்த கேள்விதான் கேட்கக்கூடாது அப்படின்லாம் இருக்கும். அதுக்கான இப்படியெல்லாம் பதில் சொல்லணும் அப்படின்னு இருக்கும். ஆனா நீங்க வந்து இப்போ ஓப்பன் சோர்ஸ் மாடல் இருக்கு. ஸோ நீங்களே உங்களோட ஏஐ நிரூபிக்கலாம், நீங்களே உங்க ஏஜென்ட்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணிக்கலாம் அப்படின்றப்போ அந்த கார்ட்லைன்ஸ் நீங்க ஈஸியா உடைச்சிட்டு போக முடியும். சோ இதுல முக்கியமான பிரச்சனை என்னன்னா, இப்போ இந்த எப்படி நீ வந்து காதல் பிரிவினால மக்கள் வந்து தோல்விக்கு போயிட்டு தற்கொலை பண்ணிக்கிறாங்களோ, அதே மாதிரி ஏஐயும் வந்துட்டு
நிறைய இன்ஸ்டன்சஸ் இல்லை, நிறைய இந்த நீங்க சொன்ன இந்த கார்டியன் ஆர்டிகல் ஆகட்டும் இல்ல இந்த நியூஸ் ஆர்டிகல் ஆகட்டும், அதுல எல்லாம் என்ன போட்டிருக்காங்கன்னா, நிறைய பேர் வந்து ஏஐ கூட இருக்கிற சண்டையில டிப்ரெஸ் ஆகி அவங்க வந்து நான் தற்கொலை பண்ணிக்கிட்டுமா, நான் செத்த போறேன்னா போய் செத்துப்போ அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து ஏற்கனவே நடந்துட்டு இருக்கு. ஸோ அதுல வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்க வேண்டியது இருக்கு. ஏன்னா இந்த ஜெயில் பிரேக் பண்ணிட்டு பண்றது ஒண்ணு இருக்கு, அதே மாதிரி வந்துட்டு அந்த ஏஐக்கே வந்துட்டு பக்க ட்ரைனிங் இல்லாம இருக்கலாம். ஸோ அது ஒரு பிரச்சனை. ரெண்டாவது வந்துட்டு மக்களுக்கு என்னன்னா இந்த அழகிய பொருட்கள் மாதிரி, இப்ப இன்னைக்கே நீங்க பாத்தீங்கன்னா ஒரு இன்ஸ்டாகிராம்லயோ இல்ல டிக்டாக்லயோ போய் பாத்தீங்கன்னா அதிகமான இந்த ஏஐ ஜெனரேட்டட் டீப் ஃபேக்ஸ் வந்திருக்கு. சரி, யாரு ஒரு உண்மையான ஆள் இல்ல யார் வந்து ஏஐல ஜெனரேட் பண்ண முடிஞ்ச ஆள் அப்படின்றது தெரிய மாட்டேங்குது. அது தவிர என்ன பண்றாங்கன்னா, ஒரு அழகான நடிகையோ இல்ல அழகான நடிகரோட புகைப்படத்தை கொடுத்து அதை வச்சு டீப் ஃபேக் ஏஐ பண்றாங்க. ஸோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி அதை நாட்டியமாட வைக்கிறாங்க, அதை பாக்குறாங்க. ஸோ இது என்ன ஆகுதுன்னா, சில பேர் அதை உண்மையிலே நம்பிக்கிறாங்க. ஸோ இப்படிதான் இருக்கும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு முக்கியமான பிரச்சனையா இருக்கு. ஸோ அதையும் வந்துட்டு இந்த ஏஐ கார்ட் ரயில்ஸ் போட்டு தடுக்க பாக்குறாங்க. இது எல்லாத்தையும் தவிர வந்து பாத்தீங்கன்னா இல்லீகலா இந்த டாய்ஸ், இந்த சரியா இடத்துல இந்த டாய்ஸ் வித்திருக்காங்க. இந்த டாய்ஸுக்கு வந்து என்ன பாதுகாப்பு இருக்கு அப்படின்னு தெரியல. இப்ப நம்ம சொல்ற மாதிரி சீனா, இந்தியா வந்து இந்த டாய்ஸ் தயாரிக்கிறாங்க. பட் அது தவிர என்னம்னா இந்த டாய்ஸ்க்கான இதுக்கு அதிகமா இருக்கிற டிமாண்ட்னால நிறைய கவுண்டர்ஃபிட் ப்ராடக்ட்ஸும் வருது. அது வந்து உங்களோட பாலியல் சம்பந்தப்பட்டது, நீங்க உடல் ஒட்டி அதுல ஏதாச்சும் டேமேஜ் ஆச்சுன்னா பிரச்சனை ஆயிரும். ஸோ அதெல்லாம் வந்துட்டு மசாஜர் அப்படின்னு சொல்லி விற்கிறாங்க, இல்ல வேறு சில பேர்கள்லாம் சொல்லி விற்கிறாங்க. அந்த பேரை சொல்ல விரும்புறேன். பட் அதெல்லாம் விற்கிறாங்க, கிரே மார்க்ல விற்கிறாங்க. ஸோ அதோட பாதுகாப்பெல்லாம் என்னன்னு தெரியல. ஏன்னா இந்த நிறைய டாய்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் பாத்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி அல்லது பேட்டரியில உபயோகப்படும் பொருட்கள். அதனால வந்து உங்களுக்கு உங்களோட தோல் படும்போது இல்ல உங்களோட உடல்நலம் பெறும்போது அதனால இந்த அலர்ஜிக் அதெல்லாம் நிறைய வந்திருக்குன்னு சொல்லி நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய அண்டர் கிரவுண்ட் ஏஐ அப்படின்னு சொல்லக்கூடியதுல வந்து நிறைய டேஞ்சர்ஸ் இருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ அதெல்லாம் வந்துட்டு நம்ம வரும் காலங்களில் மெதுவா அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் இது எல்லாத்தையும் விட வந்துட்டு இப்போ அடுத்து நம்ம திருப்பி அந்த சைக்காலஜிக்கல் ரீசன் போனீங்கன்னா, இந்த மாதிரி உறவு ஏஐ உறவு வந்துருச்சு, நிறைய பேர் ஏஐயோட பாட்ஸ் கூட உறவு வச்சிருக்காங்க அப்படின்னாங்க. ஸோ இதோட ஃபியூச்சர் என்ன அப்படின்னு ஒரு முக்கியமான கேள்வி இருக்கு. இது அடுத்தது இப்ப வந்து ஏற்கனவே வந்துட்டு மனிதர்களும் மிஷின்களும் காதலிக்க ஆரம்பித்துடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எந்திரனை பாத்தீங்கன்னா ஒரு எந்திரத்துக்கு வந்து ஒரு ஹியூமன் மேல காதல் வர்றது மாதிரி தான். பட் அதுவே நீங்க வந்து ஆங்கிலத்துல ஹர் அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு, அதுல பாத்தீங்கன்னா ஒரு ஹியூமன், அதாவது ஒரு மனிதனாக இருக்கப்பட்டவன் வந்து அவனுக்கு வந்து ஒரு ஏஐ மேல் காதல் வர்றதுதான், அது ஒரு ரோபோ மேல் காதல் வர்றதை காட்டியிருப்பாங்க. இதுல வந்து ஸ்டீஃபன் ஸ்பீல்பர்க் வந்து ஒரு அருமையான படம் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லிட்டு, அதுல என்னன்னா ஒரு ரோபோ வந்து ஹியூமனா மாற முயற்சி பண்ணும். அதுக்கு வந்து எல்லாமே எனக்கு இருக்கு அப்படின்னு நினைச்சிருக்கோம். சோ இந்த மாதிரி வந்து சைக்காலஜிக்கல், ஏன்னா இது வந்து நிறைய இதுல காதல் அப்படின்றது அன்புக்காக இயங்குறதும் கூட ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற நிலைமை போகலாம். சோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. சோ நீங்க இந்த சைக்காலஜிக்கல் ஃபியூச்சர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான். சோ அதுக்காக தான் நான் அந்த சுஜாதாவோட இது கொண்டு வந்தேன். ஏன்னா நீங்க வந்து ஹார்மோன்களின் சேர்க்கை அப்படின்ன பிறகு நம்மளுக்கு உணர்ச்சிகள், ஹியூமன்ஸ்க்கு வந்து ஒரு மெஷின் மேலேயோ ஒரு ரோபோ மேலேயோ உணர்ச்சிகள் தோன்றும் அப்படின்னு இப்ப சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இன்னைக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வளர்ந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கும் ஹியூமன்ஸ் மேல அந்த மாதிரி ஒரு பாசம் வர தோன்றக்கூடிய சாத்தியம் இருக்கு அப்படின்னு கூட கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. சோ அது எனக்கு இன்ட்ரெஸ்டிங்கா பட்டுச்சு அப்படின்னு தான் நினைக்கிறேன். சோ இது தவிர நம்ம அடுத்தது நான் உங்ககிட்ட கேட்க விரும்புறது என்னன்னா, இந்த கல்ச்சரல் ஷிஃப்ட் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது கண்டிப்பா தொடருமா? இதுக்கு மேல வந்து யாருமே குழந்தையை பெத்துக்க வேணாம், இது குழந்தையை பெத்துக்கிறது இது குடும்பம் அப்படின்னா தலைவலியான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் விட்டுட்டு எல்லாம் ஏஐ காதலுக்கு போயிருவாங்களா, இல்ல டெக்னாலஜி காதலே போதுன்னு நிறுத்திடுவாங்களா அப்படின்னு நீங்க அதை பத்தி நினைக்கிறீங்க? ரொம்ப பிலோசாபிக்கலான கேள்வி. நான் குவாலிஃபைடு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். நான் படிச்சது பார்த்ததுல இருந்தா இதை பதில் சொல்ல முடியும். யாரோடையும் இதை பத்தின எனக்கு அனெக்டோட்டல் எவிடன்ஸ் கூட இல்ல, நேரடியா பார்த்ததுல. முக்கியமா நான் பார்த்ததுல இப்போ சமீபத்துல பார்த்ததுல பேபி கேர்ள், நிக்கோல் கிட்மேன் ரொம்ப அருமையா பண்றவங்க, அவங்க நடிச்சிருக்காங்க. அதாவது ஒரு வயதான பெண்ணுக்கு வந்துட்டு இன்னும் அந்த காம இச்சைகள் எழும்போது ஒரு சின்ன பையன் மேல எப்படி அதை எல்லாமே அத ரொம்ப அழகா ஓரளவு நல்லா ட்ரீட் பண்ணியிருக்காங்க. முக்கியமான சப்ஜெக்ட். படத்தை விட படம் பிடிக்குமான்னு தெரியாது உங்களுக்கு, அதை நிச்சயமா பார்க்கலாம். அதே மாதிரி நம்ம ஸ்டாண்டர்டா ஹாலிவுட் பண்ற மாதிரி அஜய் தேவ்கன் அவங்கள வச்சு மாதவனை வச்சு ஒரு ஹிந்தி படம் ஒண்ணு பார்த்தேன். கிளிஷேடா இருந்தது. பட் அது மாதிரி ஏற்கனவே இவன் அமிதாபும் தபுவும் ஒரு படம் பண்ணாங்க, சீனிக்கம் நினைக்கிறேன். அது இன்னும் பெட்டரா ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. பட் அதுவும் கிளிஷேடு மூவி தான் பால்கி பண்ணா கூட. பட்
ஹிந்தியில தமிழ்ல அவ்வளவுதான் பண்ண முடியும். பட் ஏதோ ட்ரை பண்ணாங்க. எதுக்காக இவ்வளவு சொல்ல வந்தேன்னா, முறைசாரா, அதாவது நம்ம இப்போ ஒரு 30 வருடம் முன்னாடி இருக்கிற நிலைமையை நான் பாக்குறேன். இந்தியாவில வந்துட்டு அப்போ வந்துட்டு வெளிப்படையா இந்த விஷயங்களை பத்தி பேச முடியாது. இப்போ அந்த 30 வருடங்கள் கழித்து நான் பாக்குற நிலைமை வந்து இதை பத்தி நம்மளால இந்தியால ஓரளவு மக்கள் வெளிப்படையா, இந்த தலைமுறையினரும் சரி, ஒரு பல்வேறு தலைமுறைகள் இதை பத்தி ஓரளவு வெளிப்படையா பேசுறாங்க. கல்யாணம் சரியா இல்லையா, ஏன் சரியா இல்ல, ஓகே கல்யாணத்துக்கு முன்னாடியே உறவு வச்சு கொஞ்சம் எப்படி எப்படி இருக்குன்னு பாக்குறியா, அந்த மாதிரி ஓகே காதல் கண்மணி அதை கொஞ்சம் ஜனரஞ்சகப்படுத்தினாலும் இப்போ வந்துட்டு சேர்ந்து வாடுறது கல்யாணத்துக்கு முன்னாடியே, அது எல்லாமே ரொம்ப பரவலா இருக்கிற ஒரு நிலைமையில இந்த மாதிரி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை ஏஐ வச்சு நம்ம காதலை குறுகிறதுங்கிறது, கோடிங்ல எல்லா விஷயத்தையும் ஏஐ பண்ணிடும் அப்படின்னு சொல்ற மாதிரி தான். பண்ண முடியுமா? நிச்சயமா பண்ண முடியும். பண்ணுவாங்களா? அது ஒரு 1-2 பேருக்கு தான் சரிப்படும். மற்றவங்களுக்கெல்லாம் பெரும்பாலும் ஒரு ரத்தமும் சதையுமா இருக்கிற ஒரு உறவு தேவைங்கிறது தான் என்னோட தாழ்மையான அபிப்பிராயம். நீங்க வந்து ரொம்ப பாசிட்டிவா நினைக்கிறீங்க. எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி நினைச்சீங்கன்னா, நம்ம வந்து இப்படியே செல்போனை பார்த்துட்டே காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் இருப்போம் அப்படின்னு சொல்லி இருந்தா யாருமே யோசிச்சிருக்கவே மாட்டோம். ஸோ இதுல ஒரு ஃபேமஸான இந்த பி சிதம்பரம் சொல்லியிருந்தாரு, இந்த செல்போனை வச்சு எப்படி ஒரு காய்கறி கடைக்காரமா வந்து பணம் வாங்குவாங்க அப்படின்னு கேட்டாங்க. இன்னைக்கு பார்த்தா எல்லார் வீட்லயும் பேடிஎம் இருக்குது, எல்லா கடையிலும் பேடிஎம் இருக்கு இல்லைங்களா? ஸோ அது மாதிரி நான் நினைக்கிறேன், இது வந்து அக்செப்டபிள் ஆயிருமோ அப்படின்னு. அக்செப்ட் ஆகக்கூடாது அப்படின்னு நீங்க சொல்றீங்க, ஆனா இதுவும் அக்செப்டபிள் ஆயிருமோ அப்படின்னு, சோஷியலி அக்செப்டபிள் ஆயிரும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். இப்போ வந்து நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இந்த போனோட வெளியில போறது வந்து மொபைல் போன் பாத்தீங்கன்னா, அந்த காலத்துல ஒரு ஜேம்ஸ் பாண்ட் படத்துல ஞாபகம் இருக்கு, ஒரு 80s அந்த படத்துல பாத்தீங்கன்னா மொபைல் போன் ஒன்னு காட்டுவாங்க, ஒரு கார்ல ஒரு பெரிய ட்ரங்க் பெட்டி மாதிரி வச்சிருப்பாங்க, அதுதான் மொபைல் போன். இன்னைக்கு வந்து நீங்க வந்து மொபைல் போனை வந்து பிரிட்டி மச் உங்களோட வாட்ச்குள்ளேயே வந்துருச்சு. இப்போ ஆப்பிள் வாட்ச் கட்டியிருந்தீங்கன்னா அதுலயே நீங்க பேசிக்கலாம், படம் எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து மெட்டால வந்துட்டு கிளாஸஸ் கொடுக்குறாங்க. சோ அது மாதிரி வந்துட்டு இந்த இன்னைக்கு இருக்கிற உருவம் அப்படி இருக்கும். எல்லாருமே செக்ஸ் டால்ஸ் தான் வச்சிருப்பாங்களான்னு இல்ல, அதுக்கு வெவ்வேறு வழிகள்ல இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சோ அப்போ எனக்கு அந்த நெட்ரிகன் படத்துல ஒரு காட்சி ஞாபகம் வருது. அவரு கிளாஸ் போட்டோம்னா அந்த கிளாஸ்ல யாரை பார்த்தா நிர்வாணம் தெரியும் அப்படின்னாங்க. அந்த மாதிரி கூட வர முடியும். சோ பிரைவசி கன்சர்ன்ஸ் இருந்தாலும் ஒரு ஹேஷத்துக்காக சொல்றேன். சோ அதெல்லாம் வந்து நார்மலைஸ் ஆயிரும் அப்படின்றேன். சோ யாருமே அப்படி பண்றதெல்லாம் நார்மலைஸ் ஆகக்கூடிய சாத்தியக்கூறுகள் இப்படி. அதே மாதிரி வந்துட்டு நீங்க ஒரு பார்ட்டிக்கு போனீங்கன்னா அங்க வந்துட்டு இதுதான் என்னோட ஏஐ கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு, இல்லை என்னோட ரோபோட்டிக் கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு அறிமுகப்படுத்துற காலமும் கூடிய சீக்கிரம் வந்துடும் தான் நினைக்கிறேன். மேபி அடுத்த 2030 வருமானு தெரியல, ஆனா 2050 வருமானா கொஞ்சம் பயமா தான் இருக்கு. ஏன்னா இப்ப நீங்க இந்த சிஎஸ் நம்ம பார்த்த விஷயங்கள் பார்த்தாலும் சரி, ஏன்னா துணிமடிக்க சப்பாத்தி பண்றதுக்கெல்லாம் வந்துருச்சு. சோ அதெல்லாம் வந்த பிறகு ஒரு பெண் நினைக்கலாம், நம்மளுக்குதான் இதெல்லாமே இது பண்ணிருது, இதுக்கு எனக்கு ஒரு புருஷன் எதுக்கு, வீட்டு காரும் தானே ஓட்டிடும், வேலைக்கும் அதே பண்ணிடும், வீட்டு கிளீனிங் எல்லாமே அதே பண்ணி, எனக்கு எதுக்கு புருஷன் அப்படின்னா. அதே மாதிரி ஒரு கணவன் வந்து எனக்கு எதுக்கு சமைச்சு கொடுத்துருது, அதுவே எல்லா விஷயம் பண்ணிருக்கு, எனக்கு நச்சு நச்சு தொல்லை பண்றது இல்ல, தூங்குனா தூங்கிடுது, எந்திரினா எந்திரிச்சுக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் நினைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். சோ இது ஒரு நார்மா இருக்கக்கூடிய சான்சஸ் இருக்கு. சோ நான் சொன்ன மாதிரி சினிமால காட்டுற மாதிரி ரொம்ப எக்ஸாஜரேட்டடா எல்லாமே அது பண்ணிடும் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் ஆனா கொஞ்சம் கொஞ்சமான நம்ம வாழ்க்கையில வந்து இந்த ரோபோட்ஸ் வந்துட்டு தான் இருக்கு அப்படின்னா. சோ ரோபோட்ஸ்னா ஹியூமனா இருக்க வேண்டியது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா உங்களோட ரெஃப்ரிஜரேட்டர்ல இருக்கிற சிப் வந்து அதை விட கம்மியான திறன் கொண்ட சிப்பை வச்சுதான் நீங்க ஒரு காலத்துல 3K போயிட்டு வந்தோம். சோ அந்த 3க்கு போன அதை விட பவர்ஃபுல்லான சிப்பு உங்களோட ரெஃப்ரிஜரேட்டர்ல இருக்கு, அதை விட பவர்ஃபுல்லான சிப் உங்க மைக்ரோவேவ் ஓவன்ல இருக்கு, இன்னைக்கு மைக்ரோவேவ்ல இருக்கு, அதை விட பவர்ஃபுல்லான சிப் வந்து உங்களோட வாட்ச்ல இருக்கு. சோ இப்படி எல்லாம் போறப்ப வந்து இது நார்மலைஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். பட் இதெல்லாம் சொல்லி பயமுறுத்தினாலும் கூட காதலர் தினம், காதல் அப்படின்னா ஒரு பழைய பாட்டை போட்டுட்டு நம்ம காதலியோடையோ இல்ல காதலனோடய உட்காந்துட்டு ஒரு சினிமா பார்த்துட்டு அந்யோன்யமா இருக்கிறது, அந்த சுகம் கிடைக்காது அப்படின்னு நினைக்கிறேன். சோ இப்போதைக்கு இந்த வருஷத்துக்கு 2026க்கு இந்த காதல் அப்படிதான் இருக்கும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? நிச்சயமா நம்ம வந்துட்டு மனைவியை வந்துட்டு அன்பா நடத்தணும்னு அழகா சொன்னீங்க. உங்க ரோபோ காதலியையும் ரோபோ காதலரையும் அன்பா நடத்துங்கிற வேண்டுகோளோட நான் முடிச்சுக்கிறேன். சூப்பர் சூப்பர். இதே மாதிரி உங்களுக்கு வந்து மக்கள் வந்து அவங்களுக்கு வந்து ஏஐ ரோபோ காதல் இருக்கா, ஏஐ ரோபோ பாட்ஸ் கூட நீங்க வந்து செக்ஸ்டிங் பண்ண அனுபவங்கள் இருக்கா, எதுக்காக பண்ணீங்க, எக்ஸ்பெரிமெண்டலாக பண்ணீங்களா இல்ல நீங்களும் அதுல இன்வால்வ் ஆகி பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கருத்துலையும் தெரிஞ்சுக்கலாம். இதை பல இன்னும் சுவாரஸ்யமான தகவல்கள்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு டாக் ஜட்ஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, 18+ ஆட்களுக்கு மாத்திரம் ஷேர் பண்ணுங்க. நன்றி.